ஸோ இது வந்து நம்ம லீகல் அட்வைஸோட கடைசி பேஜ். இந்த சட்ட அறிவிப்பு எனது அனைத்து சட்ட உரிமைகளையும் பாதிக்காமல் வழங்கப்படுகிறது. அதாவது இதை அந்த நமக்கு அனுப்பின அட்வொகேட் வந்து சட்ட உரிமைகள் பாதிக்காமல் வழங்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. இதை இறுதி வாய்ப்பாக கருதி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சட்ட அறிவிப்பை பெற்ற நாள் முதல் 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும். அதில் தவறினால் உங்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கைகள் எந்த ஒரு மேலதிக அறிவிப்பும் இன்றி மேற்கொள்ளப்படும். இதில் வந்து இதை இறுதி வாய்ப்பாகன்னு சொல்லி எனக்கு போட்டிருக்காங்க. இறுதி வாய்ப்பாகன்னு சொல்லி எனக்கு போட்டிருக்காங்க. நானும் இந்த கைப்பட நான் இது வந்து லெட்ரு இது வரைக்கும் எழுதி நான் கொடுக்கவே இல்லை. ஆனால் இறுதி நடவடிக்கைன்னு போட்டிருக்காங்க. நான் லெட்ரு என் சைட்லேருந்து எதுவுமே கொடுக்காம அவங்க வந்து ஆல்ரெடி தூத்துக்குடியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்களே சொன்னாங்க ஃபோன் போட்டு. ஓகேவா? அப்போது இந்த லெட்ரு எதுக்கு வந்திருக்கு எனக்கு? அப்போ அவங்களே இறுதி நடவடிக்கைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ளஸ் என்கிட்டேருந்து ஒரு பதில் மனு போகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்குள்ளே அவங்க எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்க. சும்மா இந்த லெட்டரை வந்து ஒரு டம்மிக்கு எனக்கு அனுப்புன மாதிரி சொல்லியிருக்காங்க. 15 நாட்களுக்குள்ள நான் பதில் அனுப்புவேன். இந்த பதிலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதில் மனு எதிர்பார்க்குறப்பெல்லாம் அவங்க என்னோட வீடியோஸை 100 வீடியோ பார்த்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நேரத்தை என் நம்பரை எடுத்து இவ்வளோ விஷயத்த எடுத்திருக்காங்க. என் நம்பரில் ஒரு 10 நிமிஷம், தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, அது ரிலேட்டடாக கேட்டுட்டு, நீங்கள் பண்ணுறது மருத்துவத்துறைக்கு எதிரானது, நீங்கள் இப்படி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டத்தில் உள்ள அறிவுரை எனக்கு கூறியிருந்தேன். நான் சரி சார், நான் அந்த வீடியோலாம் நான் எதெல்லாம் சட்டத்துக்கு எதிர்ப்புறமாக இருக்கோ, மருத்துவத்துறைக்கு எதிர்ப்புறமாக இருக்கோ அந்த வீடியோலாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச நான் ட்ரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிருப்பேன். ஒரு 5 நிமிஷம் பேசுகிற விஷயத்த இவ்வளோ பில்டப் கொடுத்து நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு நான் ஒருத்தான்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட்டு நானும் யாருமே கிடையாது. மனசை விட்டு யாருமே பேசணும். இப்போ அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அவங்க என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா, சரி சார் நான் இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார். இந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் முடிச்சதை வச்சு நான் என்ன பேசலாம்? இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் இதை என்ன பேசலாம்? அப்படிங்கிற அறிவுரை எனக்கு கூறியிருந்தாங்கன்னா, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பேன். இப்படி ஃபாலோ பண்ணுறனால என்னோட லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்ன ஃபாலோ பண்ணுற மக்களுக்கும் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறனால அவங்களுக்கும் நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் ஆகும். இதை விட்டுட்டு இவங்க இவ்வளோ லெட்ரு கொடுத்து, இந்த லெட்ரு கொடுத்து நான் பதில் மனு கொடுக்காம அதையும் அந்த பதில் மனு கொடுக்குற டைமுக்குள்ளே அவங்களே தூத்துக்குடியில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லீகல் பற்றின விஷயங்கள் ஃபஸ்ட்லேருந்து 4 பேஜ் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பதில் மனு அனுப்புவோம். அதையும் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்தெந்த வார்த்தையெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. நான் அதை வந்து ப்ரீச் பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறத நான் அதை கண்டுபிடிச்சி அதை அவங்க வக்கீல்கிட்டேருந்து பேசி அதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேங்க. ஓகேவா? இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பாய்.